இந்த குட்டி கதை சொல்றது, இந்த ஆக்ஷன் பண்ணட்டுமான்னு கேட்டது, அது கொஞ்சம் அநாகரிகமாக இருந்தது. பேச்சாற்றல் முதன்மையான சக்தி அல்ல, செயலாக நீங்க என்ன தீர்வு தருகிறீர்கள் அப்படிங்கிறப்ப அவர் சில விஷயங்களை சொல்றாரு. டாஸ்மார்க்ல வரக்கூடிய வருமானத்துல பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கிய, அந்த மாதிரி விஷயங்களை நான் லஞ்சத்தை யாருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், அப்படி யாராவது வாங்கினா அவங்களையும் விட மாட்டேன் அப்படிலாம் டைலாக்லாம் பேசுறாரு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடிடுச்சுன்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது தொடக்க நிலை. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது ஒரு பெரிய ஆணவத்தில் போய் முடியும். தாவேகாரன் என்ன சொல்றான், திமுககாரன் என்ன சொல்றான், அதுல இருந்து நான் சொல்லலை. பயனாளிகள் பல பேர் என்ன சொல்றான், அரசு அலுவலகங்களுடைய காட்சி மாறி இருக்கிறது, பழைய மாதிரி இல்லை, ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பயப்படுறாங்க, பணம் வாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு காதுபட வருகிறது. நான் சொல்றது பொதுமக்களின் குரலாக வருகிறது. ஆனா இவர்கள் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இப்படிலாம் பேசுறாங்களான்னு கேட்டா பேசுறதுக்கான ஆட்களுமே இல்லை. அவர் முதலமைச்சருமே ரொம்ப அபூர்வமாக எப்பொழுதாவது தான் பேசுறாரு, அடிக்கடி தொடர்ந்து அறிக்கை விடக்கூடிய அந்த அது நார்மலைஸ் பண்ணாம இருக்காரு. ஒரு அதிசயமா தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அடிக்கடி பேசாம இருக்கிறது மூலமா அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அரசியல் தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சாலையில அம்மோனியா கசிவு மூலமா உயிர் பலி ஆயிருச்சுங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அவர் களத்துக்கு போகவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பெரிய அளவுல கொண்டாடாம இருக்கணும் தவிர்க்கும் போது அவர் யாரை சந்திக்கிறார், பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பாரு. நம்ம பார்த்தோம்னா அவர் கீர்த்தி சுரேஷை சந்திக்கிறாருன்னு போட்டா வரும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு காரசபரம விவாதமாக இருந்தது. குறிப்பாக உதயநிதி ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தது. விஜய் நேற்று நான் கேள்வி கேட்டது இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி படிக்கிறாருன்ற ஒரு காட்சியெல்லாம் அங்கே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இன்றைய சட்டமன்றத்தில் நீங்கள்? கடந்த காலங்களிலே விஜய் அவர்கள் பேசியதற்கும் இன்று சட்டப்பேரவையிலே பேசியதற்கும் ஒரு படிநிலை வளர்ச்சி மாதிரி எனக்கு தெரிகிறது. கடைசியாக அவர் இந்த குட்டி கதை சொல்றது, இந்த ஆக்ஷன் பண்ணட்டுமான்னு கேட்டது, அது கொஞ்சம் அநாகரிகமாக இருந்தது. அதை தவிர்த்து விட்டு இந்த ஆட்சி குறித்து சொல்லுகிற விளக்கங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சியோட பேசியது போன்ற தோற்றத்தை இன்றைக்கு தந்தது. அதனால ஒப்பீட்டளவில் ஒரு அரசியலை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிற இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் புத்தாக்க பயிற்சி அளித்தார்கள் 2 நாள். ஆனால் 2 நாளில் ஒருத்தருக்கு புத்தாக்க பயிற்சியில் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவர்கள், நீங்கள் ரசிகர் மன்றம் என்றாலே ஏறத்தாழ ஒரு வரம்பு மீறிய ஒரு கூட்டம் மாதிரி தான் பொதுமக்களுடைய பார்வையில் இருக்கும். இந்த முறை திமுக ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி நிலவி இருந்ததை அதிமுக அறுவடை செய்ய முடியாததுனால அதிமுகவின் இடத்திற்கு தான் தாவேகா சேர்ந்திருக்கிறது. அதிமுக பலம் வாய்ந்த அமைப்பாக, மக்களின் நம்பகத்தன்மைக்குரிய ஒரு அமைப்பாக, ஆளுமை மிக்க தலைமையின் கீழே ஒருவேளை இருந்திருந்தால் ஆட்சி மாற்றம் விஜய்க்கு கிடைத்திருக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். அப்ப திமுக வேண்டாம் என்பவர்களினுடைய வாக்கு அதிமுகவுக்கு போவதற்கு பதிலாக இடமாறி வந்திருக்கிறது. அதனால அவர் வரிசையாக ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி, அது போதைப் பொருளை நீங்கள் தொடக்கத்திலேயே செடியா இருக்கும் போதே பிடிங்கிருக்கலாம், மரமா விட்டுட்டு போயிட்டேங்கிற மாதிரி நீங்க தொடக்கத்திலேயே அதை களை எடுக்காம விட்டுட்டீங்க, அதனாலதான் நான் இதை செய்தேன், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று வரிசையாக சொல்லிட்டு, மிக குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் பாடப்பட்டது மரபு மீறிய செயல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கலைஞருடைய நூற்றாண்டு சார்ந்த விழாவிலே தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் லாஜிக்கோட விஷயங்களை எல்லாம் அவர் பேசி இருக்கிறார். முதிர்ச்சியான பேச்சு. ஆமா, ரெஃபரன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முறைப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு, வெறும் என்டர்டைன்மெண்ட் பேச்சா இல்லாம ஒரு சட்டப்பேரவையில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான புத்தாக்க பயிற்சி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயன்பட்டதான்னு தெரியல. இவர் புத்தாக்க பயிற்சியில் இருக்காருங்கிறது இன்றைய பேச்சின் வழியாக தெரிய வருகிறது நான் நினைக்கிறேன். இல்ல, எதிர்கட்சி தலைவர் கேட்டது நியாயமான வார்த்தை தானே. நேற்றைய கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு ஸ்கிரிப்ட்ல. ஏன் நேற்றே அதை சொல்லல? ஒரு சட்டமன்றம்னா விவாதம் இருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிற இடத்துல முதலமைச்சரின் பதில் சொல்லி தீரணும் இல்லையா? அதாவது
பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் தான் வந்து சுயமாக பேசக்கூடிய டைமிங் சென்ஸு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் சொல்லுவாங்க. சமயோசித புத்தி, கேள்வி கேட்கிற போதே அதை பதிலாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம கண்ணு முன்னாடி கலைஞரை பார்த்துருக்குறோம். கலைஞர் வந்து என்ன செய்வார், இந்த ஆட்சி அவலமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஆட்சி அவலமாக இருக்கிறதா என்று கேட்கும்படியாக இருக்கிறது, உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது அப்படின்னா சொல்லியிருக்கிறாரே. தாமதமாக ஒரு கூட்டத்திற்கு வருகிற போது அதை சமாளிப்பதற்கான டயலாக் கூட பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் மேடைகளில் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மாதமோ சித்திரை, நீங்களோ நித்திரை, மணியோ பத்தரை அப்படின்லாம் அந்த மாதிரி டைலாக் பேசியிருக்காங்க. அது அவர்களுடைய அறிவாற்றல் என்பது வேறு. இவங்க வந்து என்னன்னா ஏற்கனவே யாராவது கதை எழுதியிருப்பாங்க, வசனம் எழுதியிருப்பாங்க, அதை உள்வாங்கி கொண்டு நடித்து அதில் பயிற்சி பெற்றவர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால அது வந்து ஒரு குறைபாடு கிடையாது. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ ஜெயலலிதா மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர் அப்படின்னா சொல்லவே முடியாது. ஜெயலலிதாவினுடைய பேச்சாற்றல் என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னா சொல்லவே முடியாது. மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக அரசியலில் இருந்திருக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. தமிழறி மணியெல்லாம் அரசியலில் தோற்று போயிருக்கிறார். குமரி ஆனந்தெல்லாம் அரசியலில் ஜொலிக்காமல் போயிருக்காரு. வைகோ நம்ம வாழும் உதாரணம். வைகோவை விட ஆக சிறந்த பேச்சாளர் வந்து யாருமே கிடையாது. ஆனால் அவரெல்லாம் அரசியலிலே தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார். அதனால் அதை மக்கள் எதிர்பார்க்கல. பேச்சாற்றல் வந்து முதன்மையான சக்தி அல்ல, செயலாக வந்து நீங்கள் என்ன தீர்வு தருகிறீர்கள் அப்படிங்கிறப்ப அவர் சில விஷயங்களை சொல்கிறார். டாஸ்மார்க்கில் வந்து வரக்கூடிய வருமானத்தில் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கிய, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் வந்து லஞ்சத்தை வந்து யாருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், அப்படி யாராவது வாங்கினா அவங்களையும் விட மாட்டேன் அப்படிலாம் டைலாக்லாம் பேசுகிறாரு. இது செயல்பூர்வமாக இந்த ஆட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்த்துக்கிறாரா என்று தான் பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்தினுடைய ஆகச்சிறந்த சொல் என்பது செயல்தான். அதனால செயல்பாட்டிலே வந்து சிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு எம்ஜிஆர் உதாரணம். எம்ஜிஆர் பேச்சாளர் அல்ல. மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் ஒரு உதாரணம். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அல்ல. பல பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால அது ஒரு குறைபாடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக சட்டமன்றம்னாவே ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எதிர்கட்சி என்ன ஒரு கோரிக்கை வைக்க போகிறாங்க, எப்படியெல்லாம் நம்மளை வசைப்பட போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே. ஆனால் இந்த சட்டமன்றம், அதாவது விஜயோட சட்டமன்றம், எதிர்கட்சியை பார்த்து அஞ்சுகிறதா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நம்ம அப்படியும் சொல்லலாம், எதிர்கட்சியை பார்த்து அஞ்சுகிறதான்னு கேட்கலாம். ஏன்னா 3 நாள் அவர் பேசுகிற போது எதிர்கட்சி தலைவர் வெளியேறி போயிட்டாருங்கிறது மூலமாக எங்களை பார்த்து அவர் பயந்து போயிட்டாருன்னு சொல்லலாம்ல. 2 விதமா பேசுவாங்கல்ல எப்பவுமே. நீங்க இன்னைக்கு பேசுனதுலயே எங்க உங்க அப்பாவை காணான்னு ஒரு குட்டி கதை சொல்றாரு. அது தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தேர்தல் அரசியலிலே குறிப்பாக அவருடைய குளத்தூர் தொகுதியில் தோற்றது என்பதை எதிர்கட்சிக்காரர்களும் கூட, மாற்று கருத்துடையவர்களும் கூட மனம் வருந்தக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்குறாங்க. அதை கிண்டல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடிடுச்சுன்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்து தொடக்க நிலை. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது ஒரு பெரிய ஆணவத்தில் போய் முடியும். அது தவிர்த்திருக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து தோற்றதற்கு நீங்கள் தோற்றதற்கு உங்களுடைய அரசியல் நடவடிக்கை காரணம், உங்கள் செயல்பாடு காரணம், அந்த விமர்சனத்தை வந்து நம்ம வரவேற்கலாம். நீங்கள் தனிநபர் விமர்சனமாக அதை மாற்றுகிற ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ திமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கே உங்கள் அப்பாவை காணான்னு அவர் கதை சொல்ல போய் பதிலுக்கு நாங்களும் கதை சொல்கிறோம்னா மகனை கூட்டிகிட்டு போய் எங்கே உங்கள் அப்பாவை காணான்னு நாங்கள் கேட்போம்னு சொல்கிறாங்க. அப்போ இது தனிநபர் தாக்குதல் எங்கே போய் முடியும்னா இது மாதிரியான இடத்துல தான் போய் முடியும். அது ஒரு ஆபாச தாக்குதலாக மாறிடும். அதை தவிர்த்திருக்கலாம். கடந்த கால ஆட்சியினுடைய அவலங்கள் அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு நிகழ்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கிறது, அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத மட்டுமே பேசியிருந்தா இன்னும் கண்ணியமான சிறப்பான உரையாக அது மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி 2 கட்சியிலும் சரி, தவிகவும் சரி, எதிர்கட்சியும் சரி, பரஸ்பர ஒரு விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இன்னைக்கு விஜய் பேசிய அந்த உரையில் என்ன இருக்குது, மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா விவசாயிகள் போராட்டம் இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி விஜய் இங்க எதுவுமே சொல்லல. பயிர்க்கடன் தள்ளுபடினா ஏற்கனவே அந்த சொல்லி அந்த 75,000 குறைந்த இதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா முழு கடன் தள்ளுபடியை அவர் சொல்லல. கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கைப்படி 5 ஏக்கர் மிக குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறு சிறு விவசாயிகள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இங்க முன்னெடுத்து அதை பத்தி எல்லாம் பேசல. முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர் கையில இருக்கு.
அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஆதரவு தரப்புல பதில் வருது. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா? இல்லை, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவது என்பதற்கு ஒரு முழுமையாக நிறைவேற்றினால் 10 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கோடியாக மாறிவிடும் என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். அது உண்மையும் கூட. நடைமுறை சாத்தியத்திற்கு எவ்வளவு தூரத்தில் இது இருக்கிறது என்பது ஒன்று பார்க்கணும். அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டோம்னு நினைச்சு சொன்னாங்களா, இல்லை ஆசையை தூண்டிவிட வேண்டும்னு சொன்னாங்களான்னு தெரியல. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நான் கூட விளையாட்டா சொல்றது உண்டு. 1000 ரூபா கொடுக்குற வரைக்கும் இது ஸ்டாலின் ஆட்சி தான். 2500 ரூபா கொடுத்தா அது விஜய் ஆட்சியா நான் ஏத்துக்கிறேன். விஜய் ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியில் எதை கொடுத்தார்களோ அதே 1000 ரூபா தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னா இது எப்படி உங்களின் ஆட்சியா இருக்க முடியும்? கடந்த கால ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் இருக்க முடியும், அதனோட கண்டினியூட்டியா தான் இருக்க முடியும். நீங்க அதை தாண்டி நீங்க என்ன செய்றீங்க? நீங்க 1500 கொடுத்தா அது சென்ற அரசை விட நாங்கள் கூடுதலாக செய்தோம் என்று சொல்ல முடியும். அதனால நடைமுறையில் நிதி சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. சட்ட ஒழுங்கை முழுமையாக சரி செய்ய முடியவில்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ எல்லா குறைபாடுகளையும் ஒத்துக்கிட்டு அந்த இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், கடந்த கால ஆட்சி தான் என்று சொல்வதன் வழியாக அவர் நிகழ்கால அரசியலிருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தர தீர்வை நோக்கி இது நகருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுப்பான பதில்களையும் அவர் 40 நாளிலே நான் என்னென்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு இந்த சிங்கப்பெண் திட்டத்தை, இது மாதிரி சில விஷயங்களை, அதிரடிப்பட போத ஒழிப்புக்குன்னு நான் ஆட்களை நியமிச்சிருக்கேன் அப்படிலாம் சில கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். இது நடைமுறையில் எவ்வளவு பயன் தருகிறது, அது நடைமுறை சாத்தியத்தோடு எவ்வளவு தூரம் இயங்குகிறது என்கிற ரிப்போர்ட் வருகிற போதும் பயனாளிகளால் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதற்கு பதில் சொல்கிற போது அதில் அவர் குறிப்பிட்டதில் ஒரு விஷயம் உண்மை. இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களில் எல்லாவற்றிலையுமே பல முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாற்று கருத்து கிடையாது. தாவேக்கா பிறகும் விமர்சனம் உள்ளாச்சு. அந்த 3 நாட்களில் 100 கோடின்ற ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ள வார்த்தை. அது விமர்சனம் எல்லா ஆட்சிக்கும் வரும். பயனாளிகள், நான் சொல்றது கட்சிக்காரன் சொல்றதை சொல்லலை. தாவேக்காரன் என்ன சொல்றான், திமுக காரன் என்ன சொல்றான், அதுல இருந்து நான் சொல்லலை. பயனாளிகள் பல பேர் என்ன சொல்றான், அரசு அலுவலகங்களுடைய காட்சி மாறி இருக்கிறது, பழைய மாதிரி இல்லை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பயப்படுறாங்க, பணம் வாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு காதுபட வருகிறது. நான் சொல்றது பொதுமக்களின் குரலாக வருகிறது. பொதுமக்களின் குரலாக வருகிற போது நம்ம அதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நடந்தால் நல்லது தான். இப்போ போஸ்டிங் போடுற விஷயம், அரசு வழக்கறிஞர்கள் எல்லாவற்றிற்குமே மெரிட்டின் அடிப்படையில் போடுங்க, தகுதியின் அடிப்படையில் போடுங்க, அதுக்கு பணம் வாங்குற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதான தகவல் வருகிறது. இப்போ பல பேர் அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி காலி பணியிடங்கள், அரசு உதவி பேராசிரியர்கள் நியமனம், ஆசிரியர்கள் நியமனம், இதுல எல்லாம் இது மாதிரி எந்த விதமான பணமும் யாரும், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்தலுக்கு நீ செலவழிச்சு இப்போ நீ யாரும் ஜெயிக்கல, அதனால நீ பணம் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியிலங்கிறத நீ முயற்சி செய்யாத, என் காதுக்கு வந்தால் நான் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதனால பல பேர் பணம் வாங்க பயப்படுறாங்க. பல அரசு அதிகாரிகள் மட்டத்திலையும் சரி, அமைச்சர்கள் மாதிரியான அதிகார மையங்கள் எல்லாமே அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர் காலையில் ஸ்கூல் பாய் மாதிரி வந்துடுறாரு சீக்கிரமா. அவர் காலையில் வந்துட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்குமே சட்டப்பேரவையில் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனாலேயே யாருமே போகிறதில்ல, ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாருமே டக்குன்னு வெளியே போகிறதில்ல. இதெல்லாம் சொல்றது நல்ல கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாக அமைச்சர்களெல்லாம் சந்திக்க முடிகிறது. முன்னாடி ஒரு கெடுபிடி பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் களையப்பட்டிருக்கு. ஒரு வழக்கமான அரசியல் பாணியில் அது இல்லை. நிறைய மைனஸ் இருக்குன்னு சொல்றது மாதிரியே அதுக்கு ப்ளஸ்ஸும் நிறைய இருக்கு. அது மக்கள் பயன்படும் வழியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ 70,000 பணியிடங்கள் மின் வாரியத்தில் நிரப்பப்படவில்லைங்கிறாங்களா, அது நிரப்பினாங்கன்னா நம்ம வாழ்த்து தான் தெரிவிக்க முடியும். நீ எப்படி நியமிக்கலாம் நம்ம கேட்க முடியாது. பணம் வாங்காமல் போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா நம்ம வரவேற்கத்தான் வேணும். சார், முக்கியமாக விஜயோட அந்த உரையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். பெரியாரோட நிலைப்பாடு நான் முழுவதுமாக ஏற்றுக்கல. தேர்தலுக்கு முன்னாடி பல முன்னணி தலைவர்களை தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பிரகடனப்படுத்தின விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரியாரோடு முரண்பாடு ஏற்படுது. பெரியாரோட அந்த கடவுள் மறுப்பு நான் ஏற்றுக்கல அப்படின்றாரு. ஆனால் நான் பெரியார் சில விஷயத்தை ஏற்றுக்கிறேன்றாரு. அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேந்தர்கள் நியமனம், கல்லூரிகளில் இந்த வேந்தர்கள் நியமனம் அது ஒரு மரபு, மாநில அரசு உள்ள இறங்கும் அப்படின்றார். குறிப்பாக கவர்னர் இங்கே ஒரு மேனேஜர் போல தான் அப்படின்னு நிர்மல்ராஜ் பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆமாம், நிர்மல்குமார் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் மேனேஜர் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது. இன்னொரு விஷயம்,
கடந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து திமுகவில் தான் சரியானது போச்சு, அதை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம், ஏன்னா டிஜிபி நியமிக்காதது தான் இங்கே பெரும் ஒரு குற்றச்சாட்டை அவங்க பதிவிடுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கடந்த ஆட்சியில் வந்து டிஜிபி நியமிக்கப்படாததன் மூலமாக சில நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு தான். அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தான். ஏன் டிஜிபி நியமிக்கலைன்னு கேட்கறது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி தான். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறீங்களா? என்னன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான முக்கியமான வேறுபாடு என்னன்னு நான் பார்க்குறேன்னா, அவர்களுக்கு ஒரு சித்தாந்த பார்வை இருக்கிறது. அவங்க வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவங்க செஞ்ச சாதனைகள், சமத்துவபுரம், சமூக நீதிக்கான திட்டங்கள், உழவர் சந்தை திட்டங்கள், இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. இவங்களுக்கு அந்த மாதிரியான வரலாறு எதுவுமே கிடையாது. ஆனா இவர்கள் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இப்படிலாம் பேசுறாங்களான்னு கேட்டா பேசுறதுக்கான ஆட்களுமே இல்லை. அவர் முதலமைச்சருமே ரொம்ப அபூர்வமாக எப்பொழுதாவது தான் பேசுறாரு. அடிக்கடி தொடர்ந்து அறிக்கை விடக்கூடிய அந்த அது நார்மலைஸ் பண்ணாம இருக்காரு. ஒரு அதிசயமா தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அடிக்கடி பேசாமல் இருக்கிறது மூலமா அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அரசியல் தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்குமே அவங்க எந்த அம்மோனியா கசிவில் வந்து நுரையீரல்லாம் மூச்சு திணறி சாகுறாங்க, இறால் பண்ணையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பாட்டில் போய் அவர் நின்றுக்கணும். அமைச்சரை தான் அனுப்பி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டுச்சு. தொழிற்சாலையில் வந்து அம்மோனியா கசிவு மூலமாக உயிர் பலி ஆயிடுச்சுங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அவர் களத்துக்கு போகவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வந்து பெரிய அளவில் கொண்டாடாமல் இருக்கணும் தவிர்க்கும் போது அவர் யாரை சந்திக்கிறார்? பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பாருன்னு நம்ம பார்த்தோம்னா அவர் கீர்த்தி சுரேஷை சந்திக்கிறாருன்னு போட்டா அவருக்கு. நான் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லலை. திரை நட்சத்திரமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க, உங்களோட சக நடிகை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பரமஹம்சான்னு ஒரு ஒளிப்பதிவாளர், அவரை அழகாக காட்டினாருன்ட்டு அவரை கொண்டு வந்து எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியினுடைய தலைவராக போட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்படும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு வேடிக்கை வினோதமாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, இது மதச்சார்பற்ற அரசாங்கத்தான் இருக்கும். பாஜகவோடு நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுகுவோமே தவிர ஒரு நாளும் வந்து தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் அவர் பேசுகிறாரு. இந்த காவிரி மன்றம் வந்து மறுபடியும் வந்து அந்த மேகதாது அணை கட்டுவதற்கு வந்து ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதை அமல்படுத்துறது, நடைமுறைப்படுத்துறது தான். இப்போ மறுபடியும் ஒரு நடுவர் மன்றம் அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் அது வாய்தா வாங்குறதுக்கு தான் உதவும், தள்ளி போடத்தான் உதவும் அப்படிங்கிற கடும் விமர்சனத்தை கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்க. திமுக அதிமுகலாம் ஒரே நிலைப்பாட்டில் தான் ஏறத்தாழ இருக்கிறது. அப்போ இந்த நிலைப்பாட்டை வந்து விமர்சனம் செய்கிறாங்க இல்லையா? அதனால அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல தான் தாவேகா இருக்கு. ஆனால் லேர்னிங் ப்ராசஸ் வந்து விஜயால பண்ண முடியுங்கிறத இன்றைய பேச்சு வந்து அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை தான் காட்டுது. அவர் கொஞ்சம் அரசியலை வந்து முதிர்ச்சியோடு அணுகக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பழைய அந்த ஆடியோ லான்ச் மாற்றம் வந்திருக்கு. ஆமாம், ஆடியோ லான்ச்சில் பேசுகிற அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 50% குறைஞ்சிருச்சு. சார், முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் பதவியேற்றவுடன் அவரோட ஜோதிடருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதை பல விமர்சனங்களுக்கு ஆளாகி அதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் அது கூடவே ஒரு பதவி ஜெகதீஷ் பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க. அது நேற்று தான் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அவரோட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது தனிச் செயலாளராக விஜய்க்கு நியமிச்சிருக்காங்க ஜெகதீஷ் பழனிசாமி. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் யாரை நம்புகிறாரோ அவர்கள் தானே அவருக்கு தனிச் செயலாளராக இருக்க முடியும். நம்மளுடைய இடத்துல இருந்து அதை பார்க்குறோம். அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் வந்து ஒருத்தர் தனிச் செயலாளர் இருக்கார். அவர் எந்த அடிப்படையில் தனிச் செயலாளராக போட்டாங்க நமக்கு விளங்க சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இவருக்கு வேண்டப்பட்ட கம்பெனில இருந்து வந்ததுனால ஒரு சிக்கலா இருக்காது. ரூட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, அதுல பல மோசடிகள் நடக்குது அப்படின்ற விமர்சனம் இருக்கு ஜெகதீஷ் மேல. விமர்சனம் இருக்கிறது எதுவுமே வந்து நமக்கு நிறுவனம் கிடையாது. எல்லார் மேலேயுமே எல்லா விமர்சனமுமே இருக்கிறது. அதுக்கு நிறுவனங்கள் தான் வந்து கணக்கில் வரும். மிச்ச விமர்சனங்கள்லாம் வந்து விமர்சனம், நம்ம விமர்சனம் சொல்லுவோம், அவங்க அவதூறுன்னு சொல்லுவாங்க. மாற்று கருத்து வேறு வேறு வடிவத்தில் பேசுறாங்க. அவரு நம்புறாரு ஒருத்தரை, அதனால அவரை தனிச்செயலாளராக போட்டார். அப்படிதான் அதை பார்க்கணும். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றாரு, அவர் மேலே ஏதாவது ஒரு தவறு இருக்கு அப்படின்னா தான் நம்ம விமர்சிக்க முடியும். அவர் நியமிச்சதே தப்புன்னு நம்ம எப்படி பேச முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து நான் ஏற்கனவே தாவேகாவை பற்றி நான் என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, சில பேர் புதுசாக டிரைவிங் பண்ணும் போது எல்போர்டு போட்டு ஓட்டுவாங்க. எல்போர்டில் வண்டி போயிட்டு தான் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வண்டி ஒரு மூவ் ஆகிட்டு தான் இருக்கு.
இது இப்படியே சேஃபாக போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்கள் வந்து நலத்திட்டங்களை செய்வது அல்லது வந்து அரசு பணியாளர்களை வந்து நியமிப்பது மாதிரி விஷயங்கள்ல சரியாக நடந்து கொண்டால் நம்ம வாழ்த்துவோம். குறைகள் இருந்தால் நாம் சுட்டி காட்டுவோம். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.